ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஹே அர்ஜுனா, நீ பயனில் பற்றை துறந்து கர்மத்தை செய்ய வேண்டும். சமபாவனை என்னும் புத்தியோகத்தை கடைபிடிப்பாயாக என்று 49வது ஸ்லோகத்திலே அகில நாயகன் ஆணையிடுகிறார். தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தியோகாத் தனஞ்சய புத்தௌ சரணமன்விட்ச கிருபணா பலஹேதவஹ. புத்தியோகாத், சமபாவனையான புத்தியோகத்தை காட்டிலும் கர்ம பயனை கருதி செய்யப்படும் கர்மம் தூரேன அவரம் மிகவும் தாழ்ந்ததாகும். ஆகையால் தனஞ்சயனே, புத்தோ சமபுத்தியில் சரணமன்விச்ச தஞ்சமடைவாய். ஹி, ஏனென்றால் பலஹேதவஹா, பலனுக்கு தம்மை காரணமாக்கிக் கொள்கின்றவர்கள் எல்லாரும் கிருபணாக இரக்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள். இந்த ஸ்லோகத்தில் பகவான் புத்தியோகத்தை புகழ்ந்து பேசுகிறார். இங்கு புத்தியோகம் என்றால் ஞான யோகம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஏனெனில் இந்த அத்தியாயத்திலேயே 39வது ஸ்லோகத்தில் ஏஷா தேபிஹிதா சாங்கே புத்திர் யோகேதி மாம் ஸ்ருணு என்று பரந்தாமன் பகர்ந்துள்ளார். ஆத்மா அனாத்மா விசாரமாக ஆத்மா நித்தியம் அனாத்மா அனித்தியம் என்றெல்லாம் விசாரம் செய்கின்ற அந்த சாங்கிய விஷயம் இதுவரை என்னால் சொல்லப்பட்டது. இனி கர்மயோகத்தை பற்றி நான் கூறுவதை கேட்பாயாக என்று கூறிய கண்ணபிரான் கர்மயோகத்தை பற்றி இங்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மமதை, பற்றுதல், ஆசை ஆகியவற்றையெல்லாம் துறந்து சமபுத்தியுடனே கடமைகளை செய்வதே கர்மயோகமாகும். இதைத்தான் புத்தியோகம் என்று விமலன் விளம்புகின்றார். இந்த நிஷ்காமிய கர்மமான புத்தியோகத்தை காட்டிலும் காமிய கர்மம் மிகவும் தாழ்ந்தது என்பதால் தூரேணகி அவரம் கர்ம புத்தியோகாத் என்று கூறியுள்ளார். வரம் என்றால் உயர்ந்தது, சிறந்தது. அவரம் என்றால் தாழ்ந்தது. பரமாத்மாவை அடைவதைத் தவிர மற்ற பயன்கள் அனைத்துமே தாழ்ந்த பயன்களாகும். இவ்வுலக போகத்தை விரும்பியோ அல்லது சொர்க்கம் போன்ற மேலுலக போகங்களை விரும்பியோ செய்யப்படும் கர்மங்களால் கிடைக்கப்பெறும் பயன்கள் அல்பமானவை, நிலையற்றவை, அழியக்கூடியவை. ஆனால் கர்மயோகத்தினாலோ மன தூய்மை பெற்று பரமாத்மாவையே அடைந்து விடலாம். ஆகையால் பயனை கருதி கர்மங்களை செய்வது புத்தியோகத்தை விட தாழ்ந்தது என்று கூறிய கௌஸ்துபமார்பன் புத்தோ சரணம் அன்பிச்ச என்றும் கூறினார். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் அலைந்தாலும் உண்டாலும் உறங்கினாலும் விழித்தாலும் எந்த செயலை செய்தாலும் நீ சமபாவனையுடன் இருக்க முயற்சி செய்வாயாக. இந்த சமபுத்தியினால்தான் நற்கதியை பெற முடியும். எனவே சமபுத்தியையே தஞ்சமடைவாயாக என்றும் உலகளந்த உத்தமன் உபதேசிக்கிறார். கிருபணாக பலஹேதவஹா, பயனை கருதி கர்மம் செய்பவர்கள் லோபிகள் என்கிறார் எம்பெருமான். யோ அக்ஷரம் அவிதித்வா அஸ்மாத் லோகாத் ப்ரைத்தி ச கிருபணஹ. எவன் கிடைப்பதற்கரிய மனித பிறவை பெற்றும் அழிவற்ற அட்சரமான பரம்பொருளை உணராமல் இறந்து விடுகிறானோ அவன் கிருபணன் என்று பிருகதாரண்ய உபனிஷத்திலே உரைக்கப்பட்டுள்ளது. கிருபணன் என்பவன் லோபி. லோபி என்ன செய்வான்? தன்னிடமுள்ள செல்வத்தை தானும் அனுபவிக்க மாட்டான், பிறருக்கும் கொடுக்க மாட்டான். அவ்வாறே துர்லபமான மனித பிறவை பெற்றும் தனக்குள் இருக்கும் ஆத்மஸ்வரூபத்தை யார் அறிவதில்லையோ, அந்த ஆத்மானந்தத்தை யார் அனுபவிக்கவில்லையோ அவன்தான் கிருபணன். கண்டதே காட்சி கொண்டதே கோலமென உலகியல் போகத்திற்காக அற்ப பயனை கருதி அவன் தன்னுடைய வாழ்நாட்களையெல்லாம் வீணாக்குகிறான். ஆகையால்
அவனே இரக்கத்துக்குரிய கிருபணனாவான் என்று அழைக்கப்படுகிறான். அர்ஜுனா, நீ கிருபணனாக ஆகக்கூடாது என்று உலகநாயகன் உபதேசிக்கிறார். தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சய புத்தோ சரணமன்விக்ஷ கிருபணா ஃபலஹேதவஹ. சமபாவனையுடன் கர்மத்தை செய்யும்படி ஆணையிட்ட அச்சுதன் 50வது ஸ்லோகத்தில் சமத்துவ புத்தியுள்ளவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். புத்தியுக்தோ ஜஹாத்னீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்வஸ்வ யோக கர்மசு கௌஷலம். புத்தியுக்தः சமபுத்தியுடையவன், சுக்ருத துஷ்கிருதே புண்ணிய பாபங்கள் என்ற உபே இரண்டையும் இக இவ்வுலகிலேயே ஜஹாதி விட்டுவிடுகிறான். தஸ்மாத் ஆகையால் யோகாய சமத்துவ யோகத்தில் யுஜ்வஸ்வ ஈடுபட்டு கொண்டிரு. யோகா சமத்துவரூப யோகம்தான் கர்மசு கடமையாற்றுவதில் கௌஷலம் திறமையாகும். புத்தியுக்தா சுக்ருத துஷ்கிருதே ஜஹாதி. சுக்ருதம் என்றால் புண்ணியம், துஷ்கிருதம் என்றால் பாபம். சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டுள்ள கர்மங்களை செய்வது புண்ணியமாகும். சாஸ்திரங்களிலே நிஷித்தமான, அதாவது செய்யக்கூடாது என்று விலக்கிய கர்மங்களை செய்வதாலே பாபம் ஏற்படும். முற்பிறவிகளிலும் இப்பிறவியிலும் செய்த எவ்வளவோ புண்ணிய கர்மங்கள், பாப கர்மங்கள் அனைத்துமே சம்ஸ்காரங்களாக உள்ளத்திலே சேர்க்கப்பட்டிருக்கும். சமபுத்தியுடைய கர்மயோகி அனைத்து கர்மங்களினின்றும் விடுபடுகின்றான். தன்னலம் கருதாமல் உலக நன்மைக்காக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை கடமை என கருதி கர்த்திருவ தன்மை இல்லாமல், அதாவது நான் செய்கின்றேன் என்ற அபிமானம் இல்லாமல், பலனில் ஆசை இல்லாமல் கர்மங்களை செய்யும் பொழுது புண்ணிய பாபங்களின்றும் இவ்வுலகிலேயே விடுதலை பெறுகிறான். பாபத்தினாலே நரகவாசம் ஏற்பட்டு துன்பம் அனுபவிப்பார்கள். ஆகையால் பாபம் வேண்டாம் என்று சொல்லலாம், புண்ணியமும் வேண்டாம் என்று ஏன் கூறப்படுகிறது? புண்ணியத்தால் இன்பமல்லவா ஏற்படும் என்று கேட்கலாம். புண்ணியத்தினாலே சொர்க்கம் போன்ற பல்வேறு லோக பிராப்தி ஏற்படலாம். ஆனால் அவை நிரந்தரம் அல்ல. கீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. புண்ணியம் தீர்ந்ததும் மீண்டும் மண்ணுலகிலே பிறக்க வேண்டி வரும். பிறப்பு இறப்பு எனும் சம்சார கடலை கடந்து பரமாத்மாவை அடைவதையே லட்சியமாக கொள்பவன்தான் நிஷ்காமியமாக பலனை விரும்பாமல் பற்றில்லாமல் கர்மங்களை செய்கின்றான். பலாப்பழத்தை உரிக்கும் பொழுது கையில் எண்ணெய் தடவிக்கொண்டால் பிசின் ஒட்டாது. அதுபோல மனதிலே சமத்துவ யோகம் கூடியவனை கர்மங்களின் பயன் ஒட்டாது. புண்ணிய பாபங்களின்றும் அவன் விடுபடுவான் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபதேசித்துள்ளார். யோகா கர்மசு கௌஷலம். வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், மானம் அவமானம் ஆகிய இருமைகளில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கர்மங்களை செய்வதே சமத்துவ யோகமாகும். கர்மம் செய்யாமல் ஒரு மனிதனும் உயிர் வாழ முடியாது. எந்த கர்மமுமே பந்தத்திற்கு காரணமாகும். கர்மத்தின் பயனால் புண்ணிய கர்மமாக இருந்தாலும் சரி, பாப கர்மமாக இருந்தால் இரண்டுமே சங்கிலிகள் தான். பாபம் இரும்பு சங்கிலி என்றால் புண்ணியம் தங்க சங்கிலி. இரண்டுமே சங்கிலி தான், இரண்டுமே பந்தத்திற்கு காரணமாகும். கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு சிறந்த உபாயம் இந்த சமத்துவ யோகம்தான். சமத்துவ புத்தியுடையவன் எந்த கர்மத்தை செய்தாலும் அந்த கர்மம் அவனை பந்தப்படுத்துவதில்லை. ஏ அர்ஜுனா, நாட்டு மக்களின் நலனை கருதி யுத்தம் செய்வது சத்திரியனாகியவனுடைய கடமை. யுத்தத்தில் வெற்றி பெற்றால் கிடைக்கும் ராஜ்யபோகத்திற்கு ஆசைப்படாதே. யுத்தத்தில் இறந்தால் சொர்க்கலோகம் கிடைக்கும் என்றும் எண்ணாதே. வெற்றியோ தோல்வியோ சமபவனுடன் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம்தான் சமத்துவ யோகமாகும். சமத்துவ யோகத்துடன் செயல்படுவதே ஒருவனுடைய திறமையாகும். புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்வஸ்வ யோக கர்மசு கௌஷலம்.